I am of that opinion with the idea of empowering a local. இந்தியாவில் டென்டிஸ்டையும் கை கொடுத்து இந்த மாதிரி தூக்கி விடுறேன், நான் இருக்கேன் வாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரேன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சரி, நான் அவரோட ஃப்ரான்ச்சைஸ் போஸ்டர்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது தான் இந்த ஒரு விஷயத்த நான் நோட் பண்ணுறேன். அப்படின்னா என்னன்னு எனக்கு ஃபஸ்ட்டு சத்தியமாக புரியல. அப்புறம் வந்து உள்ளே போய் பார்க்கும்போது ஹை இன்வெஸ்ட்மெண்ட் மெம்பர்ஸ் மட்டும்தான் இந்த ஃப்ரான்ச்சைஸையோட செயினை எடுக்க முடியுமா. இந்த ஃப்ரான்ச்சைஸின்னு இல்லை, நீங்கள் டென்டல் செயின் கிளினிக்ஸ் எந்த ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கணுன்னாலும் பெரிய அமௌண்ட்டை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் அந்த ஃப்ரான்ச்சைஸோட நேம்க்கே கொடுக்கணும், ஃப்ரான்ச்சைஸோட ஃபீஸாக கொடுக்கணும். ஸோ எம்டிஎஸ் படித்தவங்கலாம் கன்சல்டேஷனோ ஏதோ ஒரு இடத்துல வேலைக்கு போய் பழிச்சுக்கிறாங்க. அப்போ பிடிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக உங்களோட தனி மனித திறமையை மட்டும் வளர்த்துக்கோங்க. உங்களோட தேரிலையும் ப்ராக்டிக்கல்லையும் ஸ்ட்ராங்காக இருந்து ஒரு சின்ன கிளினிக் நீங்கள் இண்டிபெண்ட்டாக போட்டால் கூட உங்களால் நல்லா சர்வை பண்ண முடியும். பட் அதோட கீ பாயிண்ட் டயக்னோசிஸ். நீங்கள் வர பேஷண்ட்டை கரெக்டாக டயக்னோஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாலே உங்களோட பாதி ப்ராப்ளம் சால்வ்டு. ஏன்னா நீங்கள் டயக்னோசிஸ் பார்ட்டை கரெக்டாக பண்ணி அதுக்கு தகுந்த கன்சல்டண்ட்டை கூப்பிட்டு கன்சல்டண்ட்டையும் பேஷண்ட்டையும் டைமுக்கு வர வச்சு அவங்க 2 பேரையும் உங்கள் கிளினிக்கில் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்க வச்சாலே போதும். நீங்கள் ஒரு நல்ல அமௌண்ட்டில் மந்த்லி ஏர்ன் பண்ணலாம். உங்களோட டயக்னோசிஸில் எனிதிங் டவுட்டாக இருந்தாலும் எனி டைம் எனக்கு டிஎம் பண்ணி உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கோங்க. அதர் தன் தட் உங்களுக்கு கிளினிக்கலி என்ன டவுட்டாக இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதை ஃப்ரீயாகவே கிளியர் பண்ணி கொடுக்குறேன். பிகாஸ் இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் எவ்ரி டென்டிஸ்ட் நீட்ஸ் அதர் டென்டிஸ்ட் சப்போர்ட்.